ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வில்லிசை. இன்னைக்கு நம்ம லகூனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லகூனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓஷன்ஸ் ஆர் சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் இஸ் a big ocean or a sea. ஓகே, ஸோ இது ஒரு ஓஷன் ஒரு சி. ஸோ இது சால்ட்டி வாட்டர். ஸோ இங்கே உங்களுக்கே தெரியும் மணல் இருக்கும், கரெக்டாக? இங்கே மணல் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக மணல் இருக்கும். ஸோ நம்மளோட லகூன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இங்கே இந்த சால்ட்டி வாட்டர் வந்து இங்கே உள்ள மணலில் அரிச்சிட்டு போயிடும். ஸோ இந்த இடம் ஒரு ஷாலோ ரொம்ப டீப்பாக இருக்காது, ஷாலோவாக இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் இது மட்டும் பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த பள்ளமான இடத்துல என்ன ஆகும்னா, இந்த சால்ட்டி வாட்டர் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்த ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இந்த மணல்லாம் இங்கே இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் கரைஞ்சி ஒரு இதுவாக மாதிரி இங்கே வந்து அப்படியே ஃபில் பண்ணிடும் மணல். அப்போ இந்த தண்ணிக்கும் கனெக்ஷன் இருக்காது. அப்போது இது வந்து சால்ட்டி வாட்டராக இருக்கும்ல. ஆனால் இது எப்படி, அப்போ இது வந்து லகூன்னா சால்ட்டி வாட்டர். இப்போது இது வந்து ஒரு தனி செப்பரேட்டட் ஏரியா, கரெக்டாக? அப்போது இதுக்கும் லேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லேக்கில் வந்து லைக் சால்ட் வாட்டர் இருக்காது. அண்ட் நமக்கு வந்து மெயினாக வந்து சீக்கிட்ட இருக்கணும். நம்ம ஒரு பெரிய லேக், ஒரு டீப்பான லேக்காக கூட இருக்கலாம். அது வந்து ஷாலவாக தான் இருக்கணும்னு இல்லை, டீப்பான லேக்காக கூட இருக்கலாம். டீப்பான லேக்காக இருந்தாலும் அது வந்து சீக்கிட்ட இருக்கணும். சி ஆர் ஓஷன் கிட்ட இருந்தால் அது வந்து ஒரு லகூன். புரியுதா? இங்கே வந்து இப்போ இதுக்கு எப்படி சீஸ் வாட்டர் சப்ளை கிடைக்கும்னா, குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ல போகும், ஸ்ட்ரீமால கனெக்ட் ஆகிருக்கும், சரியா? இது வழியாக சால்ட்டி வாட்டர் உள்ளே போகும், சப்ளை இருக்கு, சரியா? இன்னொன்று ஒரு டைப் ஆஃப் லகூன் இருக்குது, அதுக்கு பேர் தான் அட்டால் லகூன். இந்த அட்டால் லகூனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சொல்லணும், இங்கே சால்ட்டி வாட்டர் லகூனில் இந்த சால்ட் வாட்டர் இதுவும் கட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பிகம் நார்மல் லேக். ஸோ இப்போ நம்ம வந்து அட்டால் லகூனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அட்டால் லகூன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மவுண்டன் ஓஷன்ஸ் இல்லை, இது மவுண்டன் லைக் ஓஷனில் உள்ள இரப்டிங் மவுண்டன்ஸ், அதாவது வால்கானோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் வால்கானோஸ்லாம் என்ன ஆகும் தெரியுமா? இரப்ட் ஆகி இப்போது வாட்டர் லெவலில் இங்கே வாட்டர் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வாட்டர்னா உள்ளுக்குள்ளே சின்னமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அந்த ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, ராக் மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே போகும். அப்படியே மேலே போய் வச்சு ஓரளவு சி லெவலை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஹை வேவ்ஸ்னால இது எரடாயி திரும்பியும் சின்ன போயிடும். அப்போது இது பெருசாக இருக்கையில், இவ்வளோ பெருசாக இருக்கையில் என்ன ஆகும்? காரல்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? காரல்ஸ்னால் அது வந்து ஒரு பிளான்ட் லைஃப் தாங்க, பிளான்ட் லைஃப் இன் வாட்டர். அது வந்து ஒரு ராக் மாதிரி ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு பிளான்ட், அது ஒரு லிவிங் திங். அது நீங்கள் வந்து கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்லாம் காட்டுவாங்க காரல். இப்போ அந்த காரல் வந்து என்ன ஆகும்னா, இதை சுற்றி இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு சர்க்கிளில் இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்பியும் இந்த வாட்டர்னால இரோடாகி இது அப்படியே கீழே வந்துடும், இவ்வளோ ஹைட்டுக்கு ஆகிடும். அப்போ இங்கே ஸ்டில் அந்த காரல் இது இருக்கும், காரல் மட்டும் இருக்கும், ஆனால் மவுண்டன் இருக்காது. ஸோ தட் வில் பி அ லகூன். காஸ் இங்கே இப்போ இது வாட்டர்னால் இது மட்டும்தான் இருக்கும், மவுண்டன்லாம் எரடாகி இங்கே போயிடுச்சு, மவுண்டன் இங்கே போயிடுச்சு, இங்கே மட்டும் தனியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி அ லகூன். ஓகே, திஸ் இஸ் அ லகூன். இதுதான் அட்டால் லகூன் சொல்லுவோம்.
ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லகூன் பற்றி பார்த்தோம், ப்ளஸ் ஒரு அட்டால் லகூனை பற்றி பார்த்தோம். அப்புறம் இந்த அட்டால் லகூனை வந்து நமக்கு போய் விசிட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன் தெரியுமா? ஏன்னா இது மிடில் ஆஃப் த ஓஷனில் இருக்குது. அட்டால் லகூனில் வருது, இட் இஸ் இன் த மிடில் ஆஃப் த ஓஷன். மிடில் ஆஃப் ஓஷன் ஆர் சி. ஓஷன் ஆர் சி, இது ஒரு மெயின் பாயிண்ட். அட்டால் லகூன் வந்து மிடில் ஆஃப் த ஓஷன் ஆர் சி. ஏன்னா மிடில் ஆஃப் த ஓஷன்ஸில் தான் இந்த மாதிரி இது ஃபார்ம் ஆகுது, காரல்ஸ்லாம் வருது. ஏன்னா வந்து மிடில் ஆஃப் த ஓஷனில் இருக்கும், இது அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட நார்மல் லகூன் வந்து கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கோஸ்டல் ஏரியாஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி, அது எப்படி ஃபார்ம் ஆகும்னு தெரியாது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லா லகூன் வந்து கோஸ்டல் ஏரியாஸில் தான் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இந்த அட்டால் லகூன்ஸ்லாம் வந்து மிடில் ஆஃப் த ஓஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு லகூனில் சால்ட்டி லைக் கோஸ்டல் ரீஜனில் உள்ள லகூன் பற்றி சொல்லியிருக்கேன், ப்ளஸ் அட்டால் லகூனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் மெயின் பாயிண்ட் மறந்துடாதீங்க, இட்ஸ் இன் த மிடில் ஆஃப் த ஓஷன் ஆர் சி. அதை வந்து இந்த மெத்தட் தான் மெயின், அந்த மவுண்டன் எரோடிங். இது வந்து கண்டிப்பாக வேறு இதுக்கு உங்களுக்கு மெத்தட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஓகே, டாட்டா, பாய்.